இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ லக்னம், அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவங்க குலதெய்வ கோவில்ல போய் அன்னதானம் பண்ணுறது நல்லாயிருக்கும். குலதெய்வ கோவிலில் போய் அன்னதானம் செய்வது, கல்கண்டு சாதம் செய்வது, அங்கே செஞ்சு அதை கொடுக்கணும். உங்கள் கையால் பண்ணி அங்கே கொடுங்க. நேவேத்தியம் நீங்கள் தான் அதை எடுத்து கையில் எல்லாருக்குமே கொடுக்கணும். நம்ம பண்ணி கொடுத்துட்டு வேற யாரோ எடுத்து கொடுக்குறாங்க, அது கிடையாது. என் கையிலேருந்து நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அது ரொம்ப சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கையிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஆட்களை வச்சு கொடுக்கறத விட அவர்கள் கையிலிருந்து அது கொடுக்க தான் அதோட பலமும் அதோட சந்தோஷமும் நம்ம கொடுக்கும்போது அவங்க முகத்துல மலர்ச்சியும் அது ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு அது மன மகிழ்வையும் மன நிறைவையும் கொடுக்குமானா கொடுக்கும். நீங்க ஒரு நாள் பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பகவான் அதை உங்களுக்கு செய்வதற்குண்டான ஒரு தன்மை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாரு. இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது. நான் என்ன அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயிர் சாதத்தை கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைந்த பலனை கொடுக்குமா அப்படின்னா நிறைந்த பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த பாலை மாத்தி தயிராக்கி, பாலை மறு உருவம் பண்ணி தயிராக்கி கொடுக்கக்கூடிய தயிர் சாதமாக கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைந்த பலன். பணம் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள், திடீர் யோகத்தையும் கொடுக்குமானா கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம்.